வணக்கம் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 58K பட்ஜெட்டில் எப்படி ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் வித் கிராஃபிக்ஸ் கார்டோட. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் என்னென்னா AMDயோட Ryzen 5 3500 தான். இது ஒரு 6 கோர் ப்ராசஸர். இதோட ப்ரைஸிங் வந்து 12,000 rupees இருக்கும். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மதர் போர்டு என்னென்னா Gigabyteோட B550M சிப்செட்டோட DS3H மதர் போர்டு தான். இது டுவல் சேனல் ரேம் சப்போர்ட் மதர் போர்டு. இதில் PCI 4 ஸ்லாட் இருக்குது. இதுதான் இந்த பில்டுக்கு ரொம்பவே முக்கியம். அப்புறமா இதில் M2 ஸ்லாட் இருக்குது. அப்புறமா முக்கியமாக என்னென்னா இந்த மதர் போர்டில் நம்ம CPU போடாமலே பயோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸிங் 8,000 இருக்கும். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரேம் என்னென்னா ஏடேட்டாவோட SPG D30 தான். இது 3200 mAh ஃப்ரீக்வன்சியோட ரேம். இதோட ப்ரைஸிங் வந்து 2,800 இருக்கும். அப்புறமா நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் என்னென்னா ஆண்ட்ரிஸ்போர்ட்ஸோட 690 Neo Pro 128GB NVMe SSD தான். இதோட ப்ரைஸிங் 1,800 இருக்கும். அப்புறமா முக்கியமாக நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னா AMDயோட RX 6500 XT தான். இது இந்த மாதம் லான்ச் ஆன ஒரு நியூ கிராஃபிக்ஸ் கார்டு. முக்கியமாக என்னென்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் எடிட்டிங் பண்ண முடியாது. இதில் எந்த வீடியோ என்கோடர்ஸும் கிடையாது. இது ஒன்லி ஃபார் கேமிங் தான். எடிட்டிங்காகனா கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்காதீங்க. இது உங்களுக்கு ரெண்டரிங் டைம் டபுளாக தரும். யூஸ்வலாக நீங்கள் 10 minutesல ரெண்டர் பண்ணுற வீடியோ இதில் ரெண்டர் பண்ணால் 20 minutes கிட்ட ஆகும். இதோட ப்ரைஸிங் 25,000 இருக்கும். அப்புறமா நம்ம இந்த பில்டில் யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் என்னென்னா கூலர் மாஸ்டரோட MWE 650 வால்ட்டு B2 ப்ரோசன் பவர் சப்ளை தான். இதோட ப்ரைஸிங் 5,000 இருக்கும். அப்புறமா இந்த பில்டில் யூஸ் பண்ண போகிற கேபினெட் என்னென்னா ஆண்ட்ரிஸ்போர்ட்ஸோட ICE 200 TG கேமிங் கேபினெட். இந்த கேபினெட்டில் முன்னாடி ஒரு RGB ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு RGB ஃபேன் கூடவே வருது. இதில் SMBS வைக்கிறதுக்கு செப்பரேட் ப்ளேஸ் இருக்குது. இதில் கேபிள் மேனேஜ்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸிங் 3,000 வரும். மொத்தமாக இந்த பில்ட் பண்ணுறதுக்கு 57,600 ஆகும். இந்த ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். இது உங்கள் சாய்ஸ். இதில் கேபினெட் அப்புறம் ரேம் ஸ்டோரேஜ் இது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மதர் போர்டில் PCI 4 ஸ்லாட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு PCI 4 ஸ்லாட்டில் மட்டும்தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்கள் PCI 3 ஸ்லாட்டில் போட்டிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 30% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக PCI 4 ஸ்லாட் இருக்க எந்த மதர் போர்டுனாலும் நீங்கள் இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த பில்டோட பெஞ்ச் மார்க்கெலாம் பார்க்கலாம்.